எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வெஜிடபிள் பச்சடி தான் செஞ்சு காட்ட போறேன். வெஜிடபிளா இன்னைக்கு எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா இது செஞ்சு பாருங்க. ஏதாவது ஒரு டிஷ்ஷுக்கு தயிர் பச்சடியா சாப்பிடலாம். ஒரு பெரிய வெள்ளரிக்காய், ஆனா இது சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. நான் பெருசா கட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு பச்சை மிளகாவை வட்ட வட்டமா கட் பண்ணி சேர்த்துக்குங்க காரத்துக்காக. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. வீட்லேயே நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சீரகத்தூள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வறுத்துட்டு மிக்சி ஜாரில் பொடி பண்ணிக்க வேண்டியதுதான். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு தேவைப்படும் போது நம்ம பார்த்து கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு யோகர்ட் சேர்க்குறேன். முந்திரி பருப்பில் செஞ்ச ஒரு யோகர்ட், கேஷ்யூ நட் யோகர்ட், கிரேக்க தயிர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிரேக்க தயிர் தான் சேர்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த பச்சடி நம்ம நார்மலாகவே நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். நமக்கு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இது ரொம்ப அருமையாக அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு வெஜிடபிள்லாம் பீலரில் நல்லா கேரட்லாம் கிரேட் பண்ணிவிட்டு சூப்பராக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நமக்கு பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தயிர் பச்சடி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப கூலாயிரும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது நம்ம சப்பாத்திக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த டிஷ்ஷுக்கெல்லாம் நீங்கள் பச்சடியாக யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். பாருங்கள், ரொம்ப அருமையாக நம்ம செஞ்சாச்சு. ரொம்ப ஈஸியான தயிர் பச்சடி இது. நம்ம யோகர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யோகர்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு நாள் நான் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.